எல்லா தேவ ஜனங்களுக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. சந்தோஷமாய் தேவனிடத்தில் உண்மையாய் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் உங்களை பார்க்கும்போதே அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் வாழும்போது தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. தேவன் நம்மை கைவிடுவதும் இல்லை. தேவன் நம்மை அதிகமாய் நேசித்து கிருபையாய் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்லாது அநேக தேவ திட்டங்களை ரகசியங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவார். மோசையை பார்க்குறோம். என்னோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஒரு நண்பனை போல பேசினார். ஏன் உங்களிடமும் தேவன் அப்படி பேச ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ரீமா சந்து ரியந்தனாப்பா, கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் பாஸ்டர். நான் என்னை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். நான் முதலாவது எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய பகுதிக்கும் நான் ஆசீர்வாதமாய் மாற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானா ரிம சந்தூரியந்தராப்பா ரிம கரோ ஷதூரியந்தரா. நன்றிப்பா 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 நன்றிப்பா. அர்ப்பணிப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் தேவ அபிஷேகம், தேவ ஆசீர்வாதம், தேவ கிருபையும் இறங்குவதற்காக நன்றிப்பா. ரஷத்தோ காத்தியந்தரா ஷதூரியந்தராப்பா. அர்ப்பணிக்கிறேன் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறேன் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக ஒரு மனதாய் ஒற்றுமையாய் உண்டாக ஓடிடுவோம். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். ஒரு மனதாய் ஒற்றுமையாய் ஒன்றாக ஓடிடுவோம். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது அவரின் பிள்ளைகள், அவரின் சந்ததி, அவரின் ஜனம் என்று சொல்லப்படும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தின, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி தேவனின் துதியை சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்களானால் உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், அதற்கும் நீதிமானின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி உங்கள் சந்ததி அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாய் அது மாறிவிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை தனிப்பட்ட நேரில் பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் தயவு செஞ்சு இது மேலே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபித்து தேவ ஆலோசனைகளை வழங்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் ஒப்பு கொடுத்ததலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். சொந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களா மாறுங்க. அருமையான சங்கீதா சிஸ்டர் சொல்லிக்காங்க, என் குடும்பம் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். நன்றிப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பம் வாழ்ந்திருக்கிறேன். அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன்.